ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 10 வயது சிறுவன் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு குட்டி நாயை கொண்டு வந்து அதற்கு பிறகு அந்த வீட்டில் நடந்த வினோத சம்பவங்கள் மற்றும் திகில் மற்றும் அமானுஷ சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2008ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நிசா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2008ஆம் காலகட்டத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நிசா அப்படிங்கிறவங்க 2008ஆம் காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுக்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாடகை வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிசா அப்புறம் அவருடைய கணவர், மகன் கவின் 10 வயதுங்க, அதற்கடுத்து 7 வயதில் தங்கச்சி ஒருத்தங்க கவினுக்கு. இந்த 4 பேரும் சேர்ந்து அழகிய குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நிசாவும் அவங்களுடைய கணவரும் கூலி வேலை செஞ்சாலும் கூட வாழ்க்கை நன்றாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து வச்ச காரணத்தினால 2007ஆம் காலகட்டத்தில் ஒரு வீடு ஒன்று புதுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2007ஆம் காலகட்டம் வரைக்கும் அவங்க வாடகை வீட்டில் தாங்க வச்சாங்க. எந்த வாடகை வீட்டுக்கு போனாலும் வீட்டினுடைய உரிமையாளருடைய தொந்தரவு எல்லாத்துக்குமே இருக்குங்க. அந்த காரணத்தினால சகிக்க முடியாமல் தன்கிட்ட இருந்த பணத்தை வச்சு லோன் கொஞ்சம் போட்டு ஒரு வீட்டை வாங்குறாங்க. அந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வீடு தாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு பெரிதாக இருந்தாத காரணத்தினால 2 குழந்தைகள் இருக்காங்க, நல்லா தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த வீட்டை விலைக்கு வாங்குறாங்க. அந்த வீட்டுக்கு குடி போய் ஒரு வருட காலகட்டம் அவங்களுடைய குடும்பம் நன்றாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் கவின் மற்றும் அவங்களுடைய தங்கச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவினுக்கு அப்போது 10 வயது தாங்க இருந்திருக்கு. நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போன கவின் மாலை வீடு திரும்பும்போது தெருவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாய் ஒன்றுங்க, அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு செல்லமாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காருங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அதை தடுக்கலிங்க. கவின் அப்படிங்கிற இந்த பையன் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை அப்படிங்கிற காரணத்தினால விட்டுட்டாங்க. இந்த டைம்ல இருந்தே இந்த நாய்க்குட்டியோடு கொஞ்சம் விளையாடுவதை வாடிக்கையாக வச்சிருந்திருக்காருங்க இந்த கவின் அப்படிங்கிறவங்க. அந்த குட்டி நாயை தங்கச்சியும் கவினும் வாங்கிட்டு வந்தாலும் கூட அந்த நாயோடு ரொம்ப பாசமாக இருப்பது இந்த கவின் தாங்க. சாயந்தரம் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தா அப்படின்னா அந்த நாய்க்குட்டியோடு கொஞ்சம் விளையாண்டு நைட்டு தூங்கும் போதும் படுக்கையிலேயே அந்த நாய்க்குட்டியோடையே சேர்ந்து தூங்குவாருங்க. சரி, தன்னுடைய மகனுடைய ஆசை அப்படிங்கிற காரணத்தினால நிசா மற்றும் அவங்களுடைய கணவர் அதை பெருசாக எடுத்துக்கலைங்க. ஒரு நாள் எப்போதும் போல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அந்த நாயோடு கொஞ்சம் விளையாண்டு அதற்கடுத்து சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாய்க்குட்டி கவினோடு படுக்கையில் தாங்க சேர்ந்து படுத்து தூங்கும். அதே மாதிரி காலையில் முழிச்சு எந்திரிக்கும் போது நிசா மற்றும் அவங்களுடைய கணவருக்கு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கவினுடைய முகம் மற்றும் உடல் முழுவதுமே கீறல்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஏதோ பல்லுப்பட்ட மாதிரி காயம் இருந்த காரணத்தினால டக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்ட நிசா மற்றும் அவங்களுடைய கணவர் கவினை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார கிளினிக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நாய்க்குட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கான பொறாண்டி இருக்கும், அதனால் நாய்க்குட்டியை பையனோடு தூங்க வைக்க அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வீட்டுக்கு வந்து மாத்திரை மருந்துகளை கொடுத்துட்டு 2-3 நாட்கள் நாய்க்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே கட்டி போடலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா முடிவெடுத்துட்டாருங்க. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மாத்திரை கொடுக்கக்கூடிய காரணத்தினால கவின் அசதியில் தூங்கிடுவாருங்க. அதற்கு பின்பு நாய்க்குட்டியை எடுத்து போய் வெளியே கட்டி போட்டுட்டு இருந்திருக்காருங்க அவங்களுடைய அப்பா. அந்த நாய்க்குட்டியை வெளியே கட்டி போட்டு கிட்டத்தட்ட 2வது நாள் இரவுங்க
நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல வீட்டினுடைய வாசப்படிக்கு முன்னாடி திடீர்னு கட்டி போட்ட அந்த நாய்க்குட்டி யாருக்கிட்டயோ கொஞ்சி பேசுற மாதிரி சத்தம் போட்டு குறைச்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த நாய்க்குட்டி குறைக்கக்கூடிய சத்தம் கேட்டு இந்த நிசா மற்றும் அவங்களுடைய கணவருக்கு தூக்கமே வரலீங்க. அப்போது நிசா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நாய்க்குட்டிக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்ன காரணத்தால அவர் எந்திரிச்சு போய் ஜன்னல் வழியாக அந்த நாய்க்குட்டி யாருக்கிட்ட கொஞ்சி விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறாருங்க. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சியை கவினுடைய அப்பா நோட் பண்றாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய பழக்கம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காரணத்தினால ஓரளவுக்கு போதையில் தான் இருந்திருக்காரு. அந்த டைம்ல ஜன்னல் வழியாக அந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது கட்டி வச்சிருந்த நாய்க்குட்டி அந்த கயிற்றிலிருந்து வெளியே வந்து யாருடைய கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்குங்க. அவங்களுடைய வாசப்படி கொஞ்சம் அகண்டு போய் பெருசாக தாங்க இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய காம்பவுண்ட் முழுவதுமே கள்ளி செடிகள் மாதிரி வேலிகள் அமைச்சு சைடு ரைட் சைடு ஓரத்தில் பூச்செடிகள் அடர்ந்து போய் இருக்குங்க. அந்த சைடு தான் அந்த குட்டி நாய்க்குட்டி ஓடி போய் குறைச்சிட்டு இருக்குங்க அண்ணாந்து வானத்தை பார்த்து. அப்போது அப்படி நாய்க்குட்டி குறைச்சிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி வந்து வாசப்படிக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் நல்ல தாவி விளையாண்டுருக்குங்க. பொதுவாக இந்த மாதிரி குட்டி நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விளையாடுவது சகஜம் தாங்க. அப்படிதான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருங்க கவினுடைய அப்பா தூக்கம் வராத காரணத்தினால. ஒரு 10 நிமிடத்திலேயே அவரை குலுங்கடிக்கும் வகையில் ஒரு காட்சி ஒண்ணுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாய்க்குட்டி அங்கிட்டு தாவறது இங்கிட்டு தாவறது அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பார்த்து முகம் பார்த்துட்டு குலைக்கிற மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு பண்ணிகிட்டே இருக்குங்க. சரி இது சாதாரண அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படி விளையாண்டு இருந்த நாய்க்குட்டி ஒரு 2 அடி உயரத்துக்கு காற்றில் யாரோ தூக்குற மாதிரி, ரியலாக ஒருத்தவங்க தூக்குனாங்கன்னு எப்படி தூக்குவாங்க அந்த மாதிரி 2 அடி உயரத்துக்கு தூக்குறாங்க. மிதந்து அப்படியே நாய்க்குட்டி மேலே வரதை பார்த்து மறந்து போயிட்டாருங்க. அதற்கு பின்பு பயந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டாருங்க இந்த சைடு இருந்தே கவினுடைய அப்பா. அப்படி சத்தம் போட்ட அடுத்த செகண்டே அந்த நாய்க்குட்டியை அப்படியே மெதுவாக தரையில் கொண்டு வந்து வச்சுட்டு டக்குன்னு 1 செகண்ட் 2 செகண்ட்லிங்க ஒரு 3 அடி உருவத்திலிங்க ஒரு கருப்பான உருவம் 1 செகண்ட் 2 செகண்ட் காட்சி அளிச்சுட்டு பயந்து போய் அந்த வேலி சைடு ஓடி போய் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் இருக்குன்னு சொன்னல அந்த செடிகள் பக்கத்தில் போய் மறைஞ்சிருச்சுங்க. இந்த காட்சியை தத்ரூபமாக பார்த்த கவினுடைய அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அதற்கு பின்பு விடிய தூங்கவே இல்லைங்க கவினுடைய அப்பா. அதற்கடுத்து காலையில் எழுந்த கவினுடைய அப்பா இதை யாருக்கிட்டையும் சொல்லிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போதையில் இருந்த காரணத்தினால இப்படி தட்டுப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் காலையில் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய தங்கச்சியும் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அன்றைய நாள் கவின் மட்டும் தாங்க வீட்டில் இருந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகம் மற்றும் உடல் முழுவதும் கீறல் இருந்த காரணத்தினால காய்ச்சல் வந்துருச்சுங்க. அதனால அவர் மட்டும் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. சாயந்தரம் 4 மணி 5 மணி ஆன உடனே கவின் கொஞ்சம் எந்திரிச்சு நாய்க்குட்டி எடுத்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி பக்கத்தில் போறாருங்க. ஆனா எப்போதும் ஆசையாக கவின் கிட்ட வரக்கூடிய நாய்க்குட்டி அன்றைய நாள் கவினை ஏதோ வேற ஒரு ஆளை பார்க்குற மாதிரி பார்க்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பக்கத்திலேயே வர மாட்டேங்குதுங்க. இருந்தாலும் அந்த நாய்க்குட்டியை கட்டாயப்படுத்தி எடுத்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்திருக்காருங்க. அதற்கடுத்து மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு வந்த கவினுடைய அப்பா நாய்க்குட்டியோடு விளையாண்டுருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை தப்பா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிருக்காருங்க. கோவிலுக்கு போயிட்டு அந்த பூசாரி கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்காருங்க. நான் கண்ணெதிர்க்க தத்ரூபமா பார்த்தேன், ஆனா போதையில் இருந்த காரணத்தினால அதை உறுதிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உடனே அந்த பூசாரி அம்மன் கழுத்திலிருந்து எலுமிச்சை மாலையிலிருந்து ஒரு கனி எடுத்து வீட்டினுடைய வாசப்படி முன்னாடி கட்டி வச்சிரு, எந்தவித பிரச்சனையும் வராது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சங்கனியை கொடுத்து விடுறாருங்க. அதே மாதிரி கவினுடைய அப்பா வீட்டுக்கு வந்து அந்த வாசப்படிக்கு முன்னாடி எலுமிச்சங்கனியை கட்டி விட்டுறாருங்க. அன்றைய நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது கவின் என்ன பண்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 3-4 நாள் அந்த நாய்க்குட்டியை வெளியே தானே அவங்க அப்பா விட்டுருந்தாரு. அன்னைக்கு மட்டும் முடிச்சிட்டு இருந்த காரணத்தினால நாய்க்குட்டியை எங்கூட தான் படுக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாருங்க. வேற வழி இல்லாம அவங்களுடைய அப்பாவும் என்ன யோசிச்சார் அப்படின்னா, கோவிலுக்கு போயிட்டு வந்து எலுமிச்சங்கனியை தான் கட்டிட்டோம்ல, எந்த சக்தியும் உள்ள வராது, அதனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவின் அடம் பிடிச்ச காரணத்தினால அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அதே மாதிரி அன்றைய இரவு நாய்க்குட்டி எடுத்துட்டு தன்னுடைய படுக்கையோடு வச்சு கவின் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நைட்டு நடுநிசி நேரம்ங்க. எப்போதும் போல மெயின் டோர் கதவு உள்தாப்பால் போட்டிருக்கக்கூடிய காரணத்தினால வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி யாரோ அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிற மாதிரி உணர்வு தென்படுதுங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமா யாரோ அழுகுரலை எழுப்புறாங்க. அந்த அழுகுரலும் அந்த நடக்கக்கூடிய காலடி சத்தமும் கேட்டு கவினுடைய அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு 2 பேருக்கும் ஒன்றும் புரியலிங்க, யாரோ வீட்டுக்கு முன்னாடி அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த அழுகுரலை கேட்டு 2 பேரும் தூங்கவே முடியலிங்க. இந்த டைம்ல அந்த கவின் வந்து பார்த்தீங்கன்னா அறைக்குள்ள நாயோடு கட்டி அணைச்சு படுத்திருந்தார்ல, அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுகுரலை கேட்டு நேராக மெயின் டோர் கதவு பக்கத்தில் வந்து டோரை வந்து முட்டுதுங்க வெளியே விட சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அதுவும் கொஞ்சி அங்கிட்டு போக ட்ரை பண்ணுதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே கவினுடைய அப்பாவுக்கு முதல் டைம் நடந்த விஷயம் ஞாபகம் வந்துருச்சுங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு ஜன்னல் வழியாக வெளியே வாசப்படிக்கு வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீசுறாருங்க. அப்படி வீசின உடனே அந்த வெளியே சுற்றி கேட்ட அழுகுரல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல அந்த ஜன்னல் வழியாக கவினுடைய அப்பா அம்மா இப்போது 2 பேரும் சேர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசப்படி முன்னாடி பார்க்குறாங்க. அப்படி வீசப்பட்ட உடனே அந்த நாய்க்குட்டி எப்போதும் போல வாசலினுடைய ரைட் சைடு இருக்கக்கூடிய பூச்செடிகள் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் போய் அண்ணாந்து பார்த்து பயங்கரமா குறைக்குதுங்க. அப்படி குறைச்ச அடுத்த செகண்டே கணவன் மற்றும் மனைவி பார்த்தது மறுபடியும் ஒரு பெரிய ஷாக் தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பூச்செடிகள் இருந்து 3 அடி உருவத்தில் முதல் முறை கவினுடைய அப்பா பார்த்தார்ல, அதே மாதிரி காற்றில் அப்படியே மிதந்துட்டு மேலே வர மாதிரி ஒரு உருவம் மேலே வருதுங்க.
அதற்கு பின்பு அந்த உருவம் மேலே வந்த உடனே அந்த நாய்க்குட்டி அந்த உருவத்தை பார்த்து கொஞ்சி கொஞ்சி குறைச்சிக்கிட்டே வாசப்படி பக்கத்தில் வந்துருச்சுங்க. இந்த காட்சியை தத்ரூமா 2 பேரும் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அந்த டைம்ல கவினும் அவங்களுடைய தங்கச்சியும் ஆழ்ந்த தூக்கத்தில் தாங்க இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே நிஷாவினுடைய கணவர் முதல் டைம் நடந்த விஷயத்தை அப்படியே அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அதற்கு பின்பு தான் 2 பேத்துக்கும் புரிஞ்சிருக்குங்க, வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வினோதமான சத்தங்களுக்கு அந்த நாய்க்குட்டி வந்ததுதான் காரணம். கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டி ஏதோ தப்பான நாய்க்குட்டியாட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. காலையில் எழுந்த உடனே அந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு போய் எங்கேயோ தூரமாக விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் அவங்களுடைய கணவரும் பேசி முடிக்கிறாங்க. அதே மாதிரி விடிய விடிய தூங்காமல் இருந்துட்டு காலையில் 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் கவின் படுத்தக்கூடிய படுக்கையில் போய் எழுப்புறாங்க. எழுப்பி பார்க்கும்போது மறுபடியும் நிஷா மற்றும் அவங்களுடைய கணவருக்கு பேரதிர்ச்சி தாங்க. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்துக்கு முன்னாடி எப்படி வந்து முகமெல்லாம் கீரல் விட்டு புராண்டி போய் கிடச்சோ அதே மாதிரி உடம்பு முழுவதும் கீரல் போட்டு அங்கங்கே கடிச்சமா இருக்குங்க. இதை பார்த்துட்டு நைட்டு பார்த்தெல்லாம் யோசிச்சு பார்த்து எல்லாமே இந்த நாய்க்குட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த 3 அடி உருவம் மாதிரி தெரிஞ்ச அந்த கரிய உருவமும் இந்த நாய்க்குட்டி இங்கே வந்ததுக்கு தான் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் 5 கிலோமீட்டர் தூரம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவினுடைய அப்பா எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாருங்க. அப்படி அந்த நாய்க்குட்டியை 5 கிலோமீட்டர் தூரம் விட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே கவின் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாமல் ஆக்ரோஷமாக கண்ணெல்லாம் செவந்து போய் உட்காந்துருக்காருங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. இந்த டைமில் பயந்து போன கவினுடைய அப்பாவும் நிஷாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே பூசாரி கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கவினை கூப்பிட்டு அந்த பூசாரி இருக்கக்கூடிய இடத்த கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மறுபடியும் சொல்கிறாருங்க. நேற்று நைட்டும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கவின் வந்து பார்த்தீங்கன்னா உத்து கேட்டுட்டு இருக்காருங்க. அதற்கு பின்பு அந்த கோவில் பூசாரி என்ன பண்ணார் அப்படின்னா பேயோட்டக்கூடிய கருப்பணசாமி கோவில் ஒன்று பக்கத்தில் காட்டுக்குள்ள இருக்குங்க. அந்த கோவிலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணி நேராக அந்த குடும்பத்தை அங்கே அனுப்பிட்டாருங்க. ஆட்டோவை எடுத்துட்டு கவினோடு சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோவிலுக்கு போறாங்க. அங்கே போய் ஆட்டோவை நிறுத்தின உடனே அங்கே நிறைய கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த கவின் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அதே மாதிரி முகமெல்லாம் கீரல் விழுந்ததெல்லாம் பார்த்துட்டு அந்த அருள் வந்த பூசாரி கவினை மட்டும் தனியாக கூப்பிடுறாருங்க குடும்பத்தோடு. அந்த டைமில் கவின் எடுத்து போய் நேராக அந்த பூசாரி கோயிலுக்குள்ள உட்கார வச்ச உடனே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாருங்க. கவினையே உத்து பார்த்துட்டு இருக்காரு. அதற்கடுத்து கொஞ்சம் கூட பயமுறுத்தாம கவின்கிட்ட எப்படி பேசினார் அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட கொஞ்சி பேசுவாங்க அந்த மாதிரி பேசியிருக்காருங்க. என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ இவனுடைய உடம்புல இருக்கிறது தெரியும் சாமி, எதுக்காக சாமி வந்திருக்க, ஏன் தொந்தரவு பண்ற, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கவின்கிட்ட கேட்டிருக்காருங்க. இப்படி கேட்ட அடுத்த செகண்டே கவின் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரு சிலுத்துட்டு தானா பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. அழுகிறது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் இருக்கக்கூடிய கருப்பணசாமியை பார்த்து கிடுகிடுன்னு அழுகிறாருங்க. அந்த டைம்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அருள் வந்த பூசாரி என்ன பண்ணார் அப்படின்னா குழந்தை பயப்படுது, எடுத்துட்டு போய் ஆட்டோவில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியினுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்றாங்க. உடனே கவினை கூட்டிட்டு போய் ஆட்டோவில் உட்கார வச்சிடறாங்க. அதற்கு பின்பு கவினுடைய அப்பாவும் நிஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசாரிகிட்ட ஓன்னு அழுகிறாங்க. என்ன நடந்துச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லும்போது அந்த பூசாரி ஒவ்வொரு விஷயத்தையா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த ஓட்டு விட்ட விலைக்கு வாங்கினாங்களே இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டி அப்புறம் 5 வயது பையன் அவங்களுடைய அம்மா 3 பேரும் எடுத்திருக்காங்க. அந்த பையன் பிறந்த உடனே அவங்களுடைய மனைவி கிட்ட கோவிச்சுட்டு அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாராட்டுருங்க. அதற்கு பிறகு அந்த 5 வயது பையனும் அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய பாட்டி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் அந்த 5 வயது பையனுடைய அம்மா வெளியூரில் தங்கி வேலை செய்கிறாங்க. 2 வாரத்துக்கு ஒரு முறையோ 3 வாரத்துக்கு ஒரு முறையோ தான் வீட்டுக்கு வருவது வழக்கம். இப்படி வந்துட்டு திரும்பி போகும்போதெல்லாம் அவங்களுடைய அம்மா கிட்ட பயங்கரமாக தேம்பி அழுவானாமங்க, ஏன் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அவங்களுடைய பாட்டியும் அந்த 5 வயது பையன் தாங்க இருந்திருக்காங்க. என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு பொருளாதாரத்துக்கு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையன் தனியாக இருந்தாலும் கூட தவிக்க விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது 10 நாள் கழிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டியையும் ட்ரை சைக்கிள் மாதிரி சின்ன குழந்தைக்கு ஓட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி சைக்கிள் ஒன்று வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த சைக்கிளையும் நாய்க்குட்டியையும் பார்த்து பயங்கர சந்தோஷப்பட்டாங்க அந்த 5 வயது பையன். கிட்டத்தட்ட 2-3 நாள் அவங்களுடைய அம்மா அங்கேயே தான் இருந்திருக்காங்க. அந்த நாய்க்குட்டி மற்றும் சைக்கிளோடு நல்லா விளையாண்ட காரணத்தினால கடைசியாக நான் எப்போதும் போல தங்கள் வேலைக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொன்ன உடனே மறுபடியும் தேம்பி அழுதுருக்காங்க. அந்த டைமில் அந்த பையனை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அவங்களுடைய அம்மா அந்த 5 வயது பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நாய்க்குட்டியை நீ தம்பி மாதிரி நினச்சிக்க, சைக்கிள்லாம் இருக்குல்ல இங்கேயே தம்பியோடு சேர்ந்து அந்த சைக்கிளை வச்சு நல்லா விளையாடு, நான் 1 வாரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அம்மா அப்படி சொன்ன காரணத்தினால அந்த நாய்க்குட்டியை உண்மையிலேயே அந்த 5 வயது பையன் தன்னுடைய தம்பி அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. அதற்கு பின்பு சமாதானப்படுத்திட்டு அவங்களுடைய அம்மா கிளம்பி தங்கள் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த டைம்லேருந்தே டெய்லியும் அந்த சைக்கிளை வச்சு அந்த நாய்க்குட்டியோடு விளையாண்டுட்டே இருந்திருக்காங்க இந்த பையன். அந்த நாய்க்குட்டியை அவங்களுடைய அம்மா சொன்ன மாதிரி சொந்த தம்பி அப்படின்னே நினச்சிட்டாங்க.
கிட்டத்தட்ட 3-4 நாள் கழிச்சு ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு அந்த ட்ரை சைக்கிள் மாதிரி இருக்கக்கூடிய முன்னாடி கூடை இருக்கும்ல, அந்த கூடையில் குட்டி நாயை போட்டுக்கிட்டு தெருவில் போகலாம்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு அந்த குட்டி நாய்க்குட்டி கூடையிலேருந்து கீழே குதிச்சிருக்குங்க. குதிச்ச உடனே ஆப்போசிட்டில் 2 வீலரில் வந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி மேலே ஏற்றி அங்கேயே தலை நெசுங்கி அந்த இடத்துலயே ஸ்பாட்லேயே இறந்து போயிருதுங்க. இதை பார்த்த உடனே அந்த 5 வயது பையன் அந்த நாய்க்குட்டி தலை நெசுங்கி இறந்ததை பார்த்து ஓன்னு வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. பயங்கரமாக அழுதுருக்கான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயும் கூட காய்ச்சல் மற்றும் அந்த நாய்க்குட்டி கண்ணெதிர்க்க செத்த காரணத்தினால ரத்தத்தை எல்லாம் பார்த்து பயந்து போயிட்டாங்க. நைட் எல்லாம் வாந்தி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காய்ச்சல் நிற்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 95 காலகட்டத்தில் நடந்திருக்கும். இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் நல்லா செக் பண்ணி பார்க்காம கை வைத்தியம் பார்த்துக்கிட்டே பொருளாதாரம் மேலே இல்லாத காரணத்தினால அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்தில் அந்த நாய்க்குட்டியை நினைச்சே காய்ச்சல் மற்றும் வாந்தி எடுத்து இறந்தே போயிட்டாங்க அந்த 5 வயது பையன் அந்த வீட்லேயே. அப்படி இறந்து போன பையனை அந்த வீட்டு வாசல் இருக்குல்ல, வாசலினுடைய ரைட் சைடு இருக்கக்கூடிய பூச்செடிகள் பக்கத்தில் தாங்க புதைச்சிருக்காங்க. பெரும்பாலும் கிராமத்தில் இந்த தலைச்சன் புல் அப்படி சொல்லிட்டு குழந்தைகள் இறந்து போனாங்க அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடியோ அல்லது வாசப்படிக்கு முன்னாடியோ எங்கேயோ ஒரு இடத்துல புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க இவங்களும். அப்படி அந்த 5 வயது பையன் இறந்த பிறகு தங்கள் வேலைக்கு போன அவங்களுடைய அம்மா இந்த ஊருக்கு திரும்பி வர விருப்பம் இல்லாமல் அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்து அந்த பாட்டிமா இருந்தாங்கல்ல, அந்த பையனை பார்த்துட்டு அந்த பாட்டிமாவும் சில ஆண்டுகளில் இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 15 வருடங்கள் கழிச்சு இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய அம்மா தரகர் மூலியமாக விற்றுருக்காங்க. அப்படி இருந்து இந்த வீட்டை தான் கவினுடைய அப்பாவும் அம்மாவும் விலைக்கு வாங்கி இங்கே கூடி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டம் அந்த வீட்டை வாங்கி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. 1 வருட காலகட்டம் கழிச்சு கவின் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்தார்ல, அப்போது அந்த பூச்செடிகள் பக்கத்தில் புதைச்ச அந்த 5 வயது பையனுடைய ஆன்மா இது நம்மளுடைய நாய்க்குட்டி, நம்மளுடைய அம்மா நம்மளுக்கு கொடுத்த நாய்க்குட்டி அப்படி சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடி மேலே வந்திருக்குங்க. ஸோ அப்போதிலிருந்து தான் எங்களுடைய வீட்டில் வினோதமான சத்தங்கள் மற்றும் அந்த அமானுஷங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பூசாரி ஒன்னொன்னா சொல்லியிருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த நாய்க்குட்டி மேலே ரொம்ப பொசசிவாக இருந்தது இந்த கவின் அப்படிங்கிற பையன் தானே. எடுத்து அவன் கொஞ்சம் விளையாடினது அந்த இறந்து போன 5 வயது குழந்தையினுடைய ஆன்மாவுக்கு பிடிக்கலிங்க. இது நம்மளுடைய நாய்க்குட்டி, இவன் எதுக்கு விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த புராண்டி விடுறது இந்த மாதிரி வேலைகளை அந்த ஆன்மா செஞ்சிருக்குங்க. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு அவ்வளவுதாங்க தெரிஞ்சிருக்கு. மற்றபடி அந்த கவினை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோட எல்லாம் இல்லை. அந்த குழந்தையினுடைய தன்மையோடு தாங்க அந்த ஆன்மா இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொன்ன உடனே பயந்து போயிட்டாங்க கவினுடைய அம்மாவும் அப்பாவும். என் குழந்தை எப்படியாவது மீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பயப்படாதீங்க, இது 5 வயது சின்ன குழந்தையினுடைய ஆன்மா, நம்ம பேயோட்டுற விஷயத்திலும் ஈடுபட்டோம் அப்படின்னா அது தாங்காது, உன் குழந்தைக்கும் ஆபத்து, அதனால் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, நான் வேற ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி எப்படியாவது அதை நீக்கி விடுற அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு நைட் நான் வருவேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரி அப்படி சொல்லிட்டு கவினை கூப்பிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைய இரவு கரெக்டாக சொன்ன மாதிரியே அந்த கருப்பன் கோவில் பூசாரி சிஷ்யர்களோடு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே கவின் வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்காருங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த பூச்செடிகள் இருந்த அந்த 5 வயது பையனை புதைச்ச அந்த சமாதி மாதிரி இருந்துச்சுல, அங்கே எடுத்து போய் உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சு நட்சத்திரம் மாதிரி ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிவிட்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை சைக்கிள் மாதிரி ஒரு சைக்கிளையும் இந்த ஏற்கனவே இருந்த நாய்க்குட்டி தான் தூக்கிட்டு போய் 5 கிலோமீட்டருக்கு அடுத்து விட்டு வந்துட்டாங்களே, இன்னொரு நாய்க்குட்டியும் அந்த பூசாரியினுடைய சிஷ்யர்கள் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அந்த சைக்கிளினுடைய கூடையில் நாய்க்குட்டியை உட்கார வச்சு அந்த கவினை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த புதைக்குழியில் உட்கார வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பூஜை பண்ணிட்டு அந்த கவின் கிட்ட உன் அம்மா வாங்கி கொடுத்த சைக்கிளும் உன்னுடைய நாய்க்குட்டியும் வந்துருச்சு வாசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பன் கோவில் பூசாரி சொல்லியிருக்காருங்க. சொன்ன உடனே எப்போதும் போல கவின் நார்மலாக உட்காந்துட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாருங்க. அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே மறுபடியும் அந்த பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது உன்னுடைய அம்மா வாங்கி கொடுத்த நாய்க்குட்டியும் சைக்கிளும் தான், நான் சொல்கிறத கேட்ட அப்படின்னா இது உங்கள்கிட்டயே இருக்கும், நான் சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா இதை நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன உடனே கவின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு தலையை மட்டும் ஆட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிக்கிறாருங்க. அந்த டைம்லேயே உன்னுடைய நாய்க்குட்டியும் சைக்கிளையும் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சமாதியிலேருந்து எந்திரிச்சு கவின் ஓடி போய் சைக்கிள் உட்காந்துட்டு அந்த நாய்க்குட்டியை கட்டி அணைச்சிட்டாருங்க. அப்போது கருப்பணசாமியை வர வச்சு கவினுடைய உடம்புலேருந்து அந்த 5 வயது குழந்தையை அப்படியே சாதாரணமாக பிரித்து மோட்சத்துக்கு அனுப்பியிருக்காருங்க. மோட்சத்துக்கு அனுப்பிட்டு அந்த நாய்க்குட்டியும் சைக்கிளையும் அந்த கருப்பணசாமி கோவில் பூசாரியே எடுத்துகிட்டு போயிட்டாராங்க, கோவிலே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. அதற்கு பின்பு இனி எந்த பிரச்சனையும் வராது, அதை மோட்சத்துக்கு போயிடுச்சு, திரும்பி உங்களுடைய வீட்டுக்கு வராது, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி அந்த ரிச்சுவல் மாதிரி பண்ணி முடிச்சு கொண்டு போன பிறகு கவினுடைய உடம்புல அந்த 5 வயது குழந்தையினுடைய ஆன்மா வரவே இல்லையாமங்க. இந்த சம்பவம் அவ்வளவு திகிலா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்க சொல்லணும். ஆனால் இந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் நிகழ்ச்சியாக இருந்துச்சுங்க, மனசே கொஞ்சம் கலங்கின மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. இந்த நிகழ்வில் அந்த கருப்பன் கோவில் பூசாரி பேயோட்டுற மாதிரி அந்த விகாரமான பூஜையில் ஈடுபடாமல் அந்த குழந்தைத்தன்மையான ஆன்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாணியிலேயே அனுப்புனது பெரிய விஷயம் தாங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள்
சிவா.